அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து ரப்பனா துஆக்களை அர்த்தத்தோடும் பின்னணியோடும் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்ம தொடரின் 5வது பகுதி. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பல துஆக்களை தினமும் ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். அதில் ரப்பனா என்று தொடங்கும் அழகான வேண்டுதல்களையும் அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். நாம் ரப்பனா என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னென்னா, ரப்பனா துஆக்கள் அனைத்தும் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அந்த துஆக்களை சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தான். திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா நமக்கு நேரடியாக கற்றுக் கொடுக்குற துஆக்கள் தான் ரப்பனா துஆக்கள். உதாரணத்துக்கு ஒரு அரசரை நினைத்து பார்க்கலாம். அவர் எவ்வளவு பெருமையோடு இருப்பார். அவரை சந்திக்கவே அனுமதி வேண்டும். அவரை பெயரால் கூட அழைக்கக்கூடாது. அவர் ஒருபோதும் ஒரு சாதாரண மனிதனை அழைத்து என்னை இப்படி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா? இல்லை. ஆனால் அகில உலகங்களின் ரப்பும் அரசனும் மன்னனும் ஆன அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் நமக்கு நேராக கற்றுக் கொடுக்குறான். என்னென்ன? ரப்பனா என்று சொல்லுங்கள். இதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தாலா அவனுடைய அடிமையாகிய நம்மை தாழ்த்தவில்லை. அவன் நம்மை தள்ளி வைக்கவில்லை. அல்லாஹு தாலா நம்மை அழைக்கிறான். வல்ல ரஹ்மான் நமக்கு வார்த்தைகளை கற்றுத்தருகிறான். என்னை இப்படி சொல்லி அழையுங்கள். இது எவ்வளவு பெரிய கௌரவம், எவ்வளோ பெரிய அருள். நாம் ரப்பனான்னு சொல்லுவது வெறும் துஆ அல்ல, அது ஒரு அரசன் தன் அடிமைக்கு கொடுத்த அன்பான அனுமதி. அதனால்தான் ரப்பனா என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் நம்ம இதயம் நன்றியால் நிரம்ப வேண்டும். ஏனென்றால் அகில உலகங்களுக்கும் இறைவனான அல்லாஹு தாலா அவனுடைய அடிமையான நம்மை அவனுடைய அருகில் நிற்க வைத்திருக்கிறான். அல்லாஹு தாலாவுக்கும் அவனுடைய அடிமையாகிய நமக்கும் உள்ள நெருக்கம். நாம் ரப்பனா என்று சொல்வது ஒரு சாதாரண சொல்லல்ல. அது எங்கள் இறைவனே என்று ஒரு பாசமுள்ள நம்பிக்கையுள்ள அழைப்பு. ஆனால் இவ்வளவு சிறப்புமிக்க துஆக்களை நாம் புரிந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம அல்லாஹு தாலா கிட்ட கேட்கக்கூடிய துஆக்கள், அதுவும் அவன் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம அவன்கிட்ட கேட்கக்கூடிய துஆக்கள் வெறும் உதடுகளால் சொல்லக்கூடிய சொற்களாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு இதயம் அல்லாஹு தாலா கிட்ட பேசக்கூடிய தருணமாக அமையணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அடிமை தனது இறைவனுடன் உரையாடும் நேரமாக இருக்கணும். திருக்குர்ஆனில் அல்லாஹு தாலா நமக்கு கற்றுக் கொடுத்த துஆக்கள், அந்த துஆக்களை அர்த்தம் புரிந்து ஓதினால்தான் அது நம்ம மனதை மாற்றக்கூடியதாக அமையும். நம்ம ஈமானை பலப்படுத்தும். நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் மூலமாக நம்ம வாழ்க்கை பாதை தெளிவாகும். அதனால தான் ரப்பனா துஆக்களை அர்த்தம் புரிந்து ஓதக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரப்பனா துஆக்களை அல்லாஹு தாலா கிட்ட எந்த சூழ்நிலையில் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த ரப்பனா துஆக்களானது திருக்குர்ஆனில் வந்தவை. சில துஆக்கள் சோதனை நேரத்தில், சில துஆக்கள் போராட்டத்தின் போது, சில துஆக்கள் பலவீனமான தருணங்களில். இந்த துஆக்களுடைய பின்னணி தெரிந்து கொண்டால் அந்த துஆவுடைய உணர்ச்சி நமக்கு புரியும். அந்த துஆவானது வெறும் வார்த்தை இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடியவர்களாக இருப்போம். நமக்கும் அதே சூழ்நிலை வந்தால் அந்த துஆவோட நம்ம இணைந்து விடுவோம். ஒரு துஆவானது எந்த சூழலில் ஓதப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டால்தான் அதை ஓதும் போது நம்ம இதயம் அந்த துஆவோட கலந்து ஓதும். அதில் நம்பிக்கை அதிகரிக்கும், நமக்கு பொறுமையும் வரும். அல்லாஹு தாலா மீதான நம்பிக்கையும் நமக்கு வலுப்படும். இன்று நம்ம பார்க்க போகும் துஆ திருக்குர்ஆனில் மிக வலிமையான ஒரு வேண்டுகோள். இது சூரத்துல் பக்ரா ஆயத்து 250 வருகிறது. அந்த துஆ என்னன்னு இப்போ பார்ப்போம். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரும் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அடுத்ததா இந்த துஆவுடைய அர்த்தத்தை பார்ப்போம். எங்கள் இறைவனே, எங்கள் மேல் பொறுமையை பொழிந்து அருள்வாயாக. எங்கள் கால்களை உறுதியாக நிலைநிறுத்துவாயாக. மறுப்பவர்களின் கூட்டத்தின் மேல் எங்களுக்கு வெற்றி அளிப்பாயாக. இந்த துஆவுடைய பின்னணி என்னன்னா, இந்த ஆயத்து சம்மந்தப்பட்ட வரலாறு மிகவும் ஆழமானது. இது நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்கிறது. அந்த சமயம் பனு இஸ்ராயல் மக்கள் பலவீனமாக இருந்தாங்க. அவர்கள் மேல் ஜாலுத்ங்கிற ஒரு கொடிய அரசன் தனது பெரிய படையுடைய ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் வலிமையானவனாக இருந்தான், ரொம்ப கொடூரமானவன் கூட. அப்படி இருக்கும்போது அல்லாஹு தாலா அந்த மக்களுக்காக ஒரு அரசனை தேர்ந்தெடுத்தான். அந்த அரசருடைய பேர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நேமில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஜாலுத் அப்படிங்கிறவன் கொடிய அரசன்.
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹு தாலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர். ஆரம்பத்தில் மக்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசராக ஏற்கலை. ஏன்னா அவர் வந்து ஏழையாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு செல்வம் ஒன்றும் இல்லாத காரணத்தினால அவரை வந்து அரசனாக மக்கள் ஏற்றுக்கலை. ஆனால் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னா, அறிவிலும் உடல் வலிமையிலும் நான் அவரை உயர்த்தி உள்ளேன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அதன் பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஜாலூத்தை அவரோட படையோடு எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சோதனையும் ஏற்பட்டது. அது என்ன சோதனைனா, அவங்க வந்து ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அதிகமாக குடிக்காதீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டது. ஆனால் பலர் அந்த எச்சரிக்கையை மீறக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால் இறுதியில் மிக சிலர் மட்டுமே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட இருக்க நேரிடுது. ஒரு பெரிய படைக்கு முன்னாடி ஒரு சிறிய கூட்டம் வந்து போரிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் பயந்தார்களா? இல்லை. அவர்கள் ஆயுதத்தை விட அதிகமாக பயன்படுத்தியது என்னன்னா துஆ. அந்த நேரத்தில் அவர்கள் கூறிய வேண்டுகோள் தான் இந்த ஆயத்து. இது சாதாரண மக்கள் கேட்ட துஆ இல்லை. இது அல்லாவை முழுமையாக நம்பிய ஈமானுடைய ஒரு சிறிய குழு கேட்ட துஆ. எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாங்க. இவங்க வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் மனதில் இருந்த நம்பிக்கை மிக பெரியது. அவங்க வந்து யா அல்லாஹ் எங்களுக்கு அதிகமான ஆயுதம் தானே சொல்லலை, எங்களுக்கு அதிகமான படைத்தானே சொல்ல. அவங்க கேட்டது என்ன? 3 விஷயங்கள் மட்டும்தான்: பொறுமை, உறுதி, வெற்றி. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? வெற்றி வெளியில் இருந்து தொடங்குவதில்லை, அது உள்ளத்தில் தொடங்குகிறது. இந்த துஆவுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அஃப்ரே அலைனா சப்ரன், அதாவது எங்கள் மேல் பொறுமையை பொழிந்து அருள்வாயாக. இது சாதாரண பொறுமை அல்ல, மலை போல் பொழியும் பொறுமை, இதயம் நிரம்பும் அளவுக்கு பொறுமை. தப்பித் அகுதாமனா, எங்கள் கால்களை நிலைநிறுத்துவாயாக, அதாவது பயம் வந்தாலும் சோதனை வந்தாலும் மனம் தளராமல் உறுதியாக இருக்கச் செய். வன்சுருனா, எங்களுக்கு வெற்றிதா. அவர்கள் முதலில் பொறுமை கேட்டார்கள், பிறகு உறுதி கேட்டார்கள், கடைசியாக வெற்றி கேட்டார்கள். இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? வெற்றிக்கு முன் மன தயாரிப்பு அவசியம். இந்த துஆ அவங்க கேட்டது மூலமா அவங்க முடிவு என்ன ஆனதுன்னு பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றி அளித்தான். அந்த போரில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஜாலூத்தை வீழ்த்தினார்கள். அதுக்கப்புறமா அல்லாஹு தாலா அவருக்கு அரசாட்சியும் ஞானமும் வழங்குறாங்க. ஒரு சிறிய ஈமானுடைய குழு அல்லாஹ்வின் உதவியால் ஒரு பெரிய சக்தியை வென்றது. நமக்கான பாடம் இதிலிருந்து என்னன்னா, இன்று நம்ம வாழ்க்கையிலும் ஜாலூத் போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். கடன், நோய், மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை, வேலை சிக்கல், அந்த மாதிரியான நேரங்களில் இந்த துஆக்களை நம்ம மனதார ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். யா அல்லாஹ், எனக்கு பொறுமைத்தா, என்னை உறுதியாக வைத்திரு, இந்த சோதனையை வெல்ல உதவி செய். இந்த துஆ ஒரு போர்க்களத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் இது நம் தினசரி வாழ்க்கைக்கான துஆவும் ஆகும். அல்லாஹ் நமக்கு இந்த துஆவின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் அதை நடைமுறைப்படுத்தவும் தௌஃபீக் அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.